எல்லாரும் வந்து தளபதியை வந்து இந்த அளவுக்கு நம்பி குட்டி குழந்தையில இருந்து ஏன் கருவுல இருந்த குழந்தை கொண்டு அவங்க தாய்கிட்ட சொல்லி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி. அதையெல்லாம் விட விஜய் சார் பட்ட கஷ்டம் இந்த உலகத்துல யாருமே பட்டிருக்க முடியாது. இது வேர்ல்டு, உண்மைக்கே சொல்றேன், இது வேர்ல்டு, இது யாராலையுமே சாதிக்க முடியாது. ஏன்னா அவர் எந்த கட்சியுமே அவர் வந்து எதுக்கல, யாரையும் போட்டி போறாமலாம் எங்க தளபதி நினைக்கல. அவர் சாதாரண மாறவர், ஒரு எறும்பு காக்கா குருவி கூட அவருக்கு கெடுதல் நினைக்க தெரியாது. அப்பேற்பட்ட மனுஷன் எங்களுக்காக அத்தனை கோடி பணத்தை விட்டுட்டு எங்களுக்காக எங்க மக்களுக்காக ரோட்ல இறங்கி வந்தாரு. அவங்களுக்கு என்ன மதிப்பு கொடுத்தாங்க? அவங்க எந்த மதிப்புமே அவருக்கு கொடுக்கல. கடைசியா வச்சு என்ன பண்ண, கரூர்ல வச்சு அவரை நசிக்கிறோம்னு நினைச்சாங்க. நசுங்கினது யாரு? அன்னைக்கு வந்து தோத்தது வந்து இவரை நம்ம நசுக்கிட்டோம், இதோட இவங்க எந்திரிக்க மாட்டோம்னு அவங்க நினைச்சாங்க. நாங்க எந்திரிச்சதே அன்னைக்குதான் எங்க தளபதி எந்திரிச்சாரு. மூளையில முடங்கிட்டாங்க அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வெற்றிக்கு சமர்ப்பணம் அந்த 41 உயிர்களுக்கு தான். ஒரு பிஞ்சு குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு உங்களுக்கு? ஆனா இந்த வெற்றி அந்த பிள்ளைங்க ஆத்மா சாந்தி அடையும். ஒரே நாள்ல அத்தனை பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. ஆனா அந்த ஆத்மா இன்னைக்குதான் சாந்தி அடையும். அதே மாதிரி இன்னைக்கு சொல்றேன், காலங்காலமா நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்தே ஜெயலலிதா அம்மாவையும் எம்ஜிஆரையும் நம்ம பாராட்டணும். இன்னைக்கு அவங்க ஆத்மாவும் இன்னைக்குதான் சாந்தி அடைஞ்சிருக்கும் சார், உண்மைக்கே சொல்றேன். அதே விஜயகாந்த் நல்லா வந்தாரு, அவரையும் அப்படியே வாரி கொண்டு போனாங்க. ஆனா கொண்டு போய் எங்க போல, இன்னைக்குதான் அவருக்கு ஆத்மா சாந்தி அடையும், உண்மைக்கே சொல்றேன். அதே போல இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலம்னா இன்னைக்குதான் எங்க தளபதினாலதான். உங்க பேரு? என் பேர் மல்லிகா, இருந்து நான் பேசுறேன். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து சின்னத்துறை இருந்தாப்புல, அவர் ஊருக்கு ஒன்றும் பண்ணல, செய்யலை. இப்போ புதுசாக ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபியிலேருந்து உதயகுமார் வந்திருக்காப்புல, அவரை பற்றி என்ன நமக்கு தெரியாது. இப்போ விஜய்காண்டி அண்ணன் சுப்பிரமணியன் அண்ணன் வந்திருக்காங்க, அதை நம்பி ஓட்டு போட்டிருக்கோம். விஜயை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். சுப்பிரமணியன் அந்த மாதிரி எங்களுக்கு விஜய்காண்டி செய்வார் பிள்ளைங்க நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. நான் இப்போ இந்த தொகுதியில் கந்தரோட சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம். இது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் நாங்கள் நல்லா ஊர் பூரா கொண்டாடுவோம், நல்லா இருப்போம். இனிமேல் தரமான ஆட்சி நடக்கும்.